இப்போ தியாவும் ஆதியும் நல்லா பழகி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. ஆதி ஒரு நாள் நடுராத்திரியில தியா கால் பண்ணி ஃபோன் பண்ணி அவளை வெளியே கூப்பிடுறான். எங்க போறாங்கன்னு பார்த்தா ஒரு பிரிட்ஜுக்கு கீழே ஒரு 10 பேர் கோமாளி மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு தியாக்கு ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி விஷ் பண்றாங்க. இதை பாக்குற தியாவுமே சிரிக்க ஆரம்பிக்கிறா. இப்போ 2 பேருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா கேக் கட் பண்றாங்க. கட் பண்ண கேக்க மூஞ்சிலெல்லாம் பூசிக்கிட்டு ரொம்ப ஜாலியா கொண்டாடுறாங்க. அதுக்கப்புறம் ஆதி தியாவை வீட்டில் விட்டதுக்காக வரா. தியாவுமே அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போறா. ஆனா ஆதி என் மூஞ்சி ஃபுல்லா கேக்கா இருக்கு, கொஞ்சம் தண்ணி கொடுத்தா கழுவிப்பேன்னு சொல்றான். சரின்னு தியாவுமே அவனை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு போய் டீ போட்டு கொடுக்குறான். அந்த டீயை குடிச்ச ஆதியுமே நீ டீ ரொம்ப நல்லா போடுறான், உனக்கு கட்டிக்க போறவன் கொடுத்து வச்சவன்னு சொல்லி கிண்டல் பண்றான். அதுக்கு தியாவோ நான் கல்யாணமே பண்ணிக்க போறதில்லன்னு சொல்லிடுறா. இது கேட்ட ஆதியுமே என்னை பக்கத்துல வச்சுக்கிட்டே நீ இப்படி சொல்றது எனக்கு எவ்வளவு பெரிய அவமானம்னு தெரியுமான்னு சொல்லிட்டு திருப்பியும் கிண்டல் பண்றான். அப்புறம் அவங்க 2 பேருமே சேர்ந்து அடுத்த நாள் ஒரு மாலுக்கு போறாங்க. அங்க ஒரு கூலிங் கிளாஸை பாக்குற ஆதி ஆனா அதோட வேலை அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேயே வச்சுட்டு வந்துடுறான். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் சேர்ந்து ரொம்ப ஜாலியா சாப்பிட்டுட்டு ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. ஆதி திடீர்னு நாளைக்கு நான் மும்பை கிளம்புறேன்னு சொல்றான். ஏன் திடீர்னு இப்ப சொல்றேன்னு தியா கேட்கறா. காலையிலே சொல்லியிருந்தா நீ அதை நினைச்சு அப்செட் ஆயிருப்பல, அதனாலதான் இப்ப சொல்றேன்னு சொல்றான். மால்ல ஆதி பார்த்த கூலிங் கிளாஸ் சர்ப்ரைஸா தியா அவனுக்கு பரிசா கொடுக்குறான். ஆதிக்கு அன்னைக்கு நைட் ஃபுல்லா தூக்கமே வரல. அதனால அவங்க அம்மா கால் பண்ணி நான் நாளைக்கு மும்பை கிளம்புறேம்மா, இன்னும் ஒரு நாள் நான் தியா கூட இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்றான். அவங்க அம்மாவுமே நீங்க 2 பேரும் ஒன்னாவே ட்ரெயின்ல போங்கன்னு சொல்லி ஒரு ஐடியாவும் கொடுக்குறாங்க. இப்ப ஆதியுமே தியா கூட ரொம்ப ஜாலியா ட்ரெயின்ல பேசிக்கிட்டே வரான். ஆதியோட ஸ்டேஷன் வந்ததுமே அவன் தியா கிட்ட சொல்லாமே இறங்கி போயிடலாம்னு நினைக்கிறான். ஆனா ட்ரெயினை விட்டு இறங்கினதுக்கு அப்புறம் திரும்பி பார்த்தா தியாவுமே ஸ்டேஷன்ல இறங்கி நிக்கிறான். நீ ஏன் இறங்கிட்டேன்னு ஆதி கேட்கறான். இது உன்னோட ஊர் தானே, ஒரு வார்த்தை வீட்டுக்கு வான்னு கூப்பிட மாட்டியான்னு தியா கேட்கறா. இதை கேட்டதுமே ரொம்ப சந்தோஷமான ஆதியுமே வீட்டுக்கு வரையான்னு சொல்லிட்டு அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போறான்.